Subject Max Incremental Concept. Chapter 12. Introduction of Multiplication. எண்கள் பெருக்கல். Learning outcome. கற்றல் விளைவு. Introduce the concept of multiplication. பெருக்கல் என்னும் கருத்தை அறிமுகம் செய்தல். Multiplication. The multiplication of whole numbers may be thought of as a repeated addition. That is, the multiplication of two numbers is equivalent to adding as many copies of one of them. அதாவது இது வந்து repeated addition அப்படின்னு சொல்றோம். Multiplication is a repeated addition. இதோட சிம்பல் வந்து multiply into அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A into B is equal to B plus B plus etc plus B. அதாவது A வந்து B வந்து A டைம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். பெருக்கல். பெருக்கப்படும் இரண்டு எண்களில் ஒன்று முழு எண்ணாக இருப்பின் அவ்வெண்களின் பெருக்கல் அம்முழு எண்ணின் எண்ணிக்கை அளவு, அதாவது அதை தடவை மற்ற எண்ணின் தொடர்ச்சியான கூட்டல் ஆகும். பெருக்கல்குரிய பெருக்கல் அப்படின்னு சொல்றது இதுவும் அதே மாதிரிதான். A into B is equal to B plus B plus etc plus B. அதாவது A டைம்ஸ் இருக்கும். A into B அப்படின்னா B நிறைய போயிட்டு இருக்கும், ஏவும் நிறைய இருக்கும். அது எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா A டைம்ஸ் B இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 multiplied by 3 written as 4 into 3 into 4 அப்படின்னு இதை சொல்றோம். Spoken as 3 times of 4 can be calculated by adding 3 copies of 4 together. 3 into 4 is equal to 4 plus 4 plus 4 is equal to 12. 3 வந்து 4 டைம் இருக்குது is equal to, அதனால அதை 12 அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3 வந்து நம்ம என்ன சொல்றோம், மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்றோம். இந்த 4 வந்து மல்டிப்ளிகேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆர் த ஃபேக்டர்ஸ். அந்த 3யும் 4ம் ஃபேக்டர்ஸ். 12 இந்த வரக்கூடிய 12 வந்து ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு எண்ணை 3ஆல் பெருக்கி கிடைக்கும் விடையை மீண்டும் 3ஆல் வகுத்தால் பழைய எண்ணே விடையாக கிடைக்கும். பெருக்கப்படும் இரு எண்களின் வரிசை மாறினாலும் பெருக்கு தொகையில் மாற்றம் இருக்காது. மல்டிப்ளிகேஷன் பெருக்கல். ஒரு ஃபேக்டர்ஸ் இன்று ஃபேக்டர், அதாவது மல்டிப்ளையர் இன்று மல்டிப்ளைகேண்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணிகளும் காரணிகளையும் பெருக்குனா என்ன கிடைக்கும், அதோட பெருக்கு தொகை கிடைக்கும் நமக்கு. மல்டிப்ளிகேஷன். இப்போ இங்க 2 கார்ட்ஸ் இருக்குது, அப்போ ஒரே ஒன்ல 2 கார்ட்ஸ், அப்போ 1 into 2 is equal to 2. இங்க 2 கார்ட்ஸ் இருக்கு, ஆனா 2 டைம் இருக்குது, அதனால 2 into 2 is equal to 4. இதே மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ 2 கார்ட்ஸ் இதுல 10 டைம் இருக்குது, அதனால 10 into 2 is equal to 20 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருக்கலை பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அதுக்கான எவாலுவேஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் 4 plus 4 plus 4 plus 4 plus 4 is dash. 4 plus 4 plus 4 plus 4 என்பதன் பெருக்கல் கூற்று என்ன? அதாவது 4 plus 4 plus 4 plus 4 plus 4 5 times of 4. இந்த 4 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னா 5 times of 4. So 5 into 4 is equal to 20. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 20. Next, multiplication fact of 9 plus 9 plus 9 plus 9 is dash. 9 plus 9 plus 9 என்பதன் பெருக்கல் கூற்று என்ன? அதாவது 9 plus
9 plus 9 plus 9 4 times of 9. இந்த 9 வந்து எத்தனை டைம் இருக்குது? 4 times இருக்குது. அதனால 4 into 9 is equal to 36. Multiply 8 into 7. பெருக்குக 8ஐயும் 7ஐயும் பெருக்குக. ஆப்ஷன் ஏ 56, ஆப்ஷன் பி 40, ஆப்ஷன் சி 48, ஆப்ஷன் டி 50. 8 7 பெருக்குனா எத்தனை? 7 8 56. மல்டிப்ளை 23 into 12. பெருக்குக 23 into 11. அப்ப 23 பெருக்கல் 12 நம்ம போட்டுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்தோம்? ஒன்ஸ் பிளேஸ் 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா நமக்கு 6 கிடைக்கும். அப்புறம் இந்த 10வது பிளேஸ பெருக்குவோம். 2 கொண்டு 10வது பிளேஸ். அப்போ 2 into 2 4. அடுத்த டைம் இந்த 10th பிளேஸ கொண்டு இங்க ஒன்ஸ் பிளேஸோட பெருக்குவோம். 1 3 3, 1 2 2. இப்போ இந்த 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணா இங்க அதே மாதிரி எதுவுமே இல்லைங்க 0. அப்ப 6 0 6. 4ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 7. இங்க நமக்கு 2. அப்ப 2ஐயும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்து 276. மல்டிப்ளை 34 into 22. பெருக்குக 34 into 22. 34 into 22. ஃபர்ஸ்ட் இங்க உள்ள ஒன்ஸ் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 4s are 8. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஒன்ஸ் டேர்ம் இங்க இருக்கக்கூடிய 10th டேர்ம், அதாவது 2 3s are 6. இப்போ ஒன்ஸ் டேர்ம் முடிஞ்சிட்டு இப்போ 10th டேர்ம் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். 2 4s are 8. அடுத்தல 2 3s are 6. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வோம்? இந்த 2ஐயும் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 8 வந்துரும். 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா 14. 14க்கு 4 ரிமைண்டர் பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். அந்த 1ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 7. அப்போ 748. Fill in the blanks. கோடிட்ட இடத்தை நிரப்புக. Dash into 4 is equal to 20. 5 into dash is equal to 40. 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 20 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. 5 4s are 20. இப்போ 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 40 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. 5 8s are 40. A table cost 2000. What will be cost of 10 tables? ஒரு டேபிளின் விலை 2000 ரூபாய் எனில் 10 டேபிள்களின் விலை என்ன? 10,000, 20,000, 30,000, 40,000. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு டேபிள் வந்து 2000 ரூபாய்னா 10 டேபிளோட விலை என்ன? அப்ப 2000 கூட என்ன செய்வோம்? 10 கொண்டு பெருக்கும்போது ஒரு 0 மட்டும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதாவது 20,000. An orchard has 46 rows of mango tree. If there are 10 trees in each row, what is the total number of mango trees in the orchard? அதாவது ஒரு பழத்தோட்டத்தில் 46 வரிசை மாமரங்கள் உள்ளன. ஒவ்வொரு வரிசையிலும் 10 மரங்கள் இருந்தால் பழத்தோட்டத்தில் உள்ள மொத்த மாமரங்களின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் ஏ 460, ஆப்ஷன் பி 640, ஆப்ஷன் சி 046, ஆப்ஷன் டி 450. இப்போ ஒரு தோட்டத்துல ஒரு வரிசையில 46 மரங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வரிசையிலும் 10 மரங்கள் இருக்கிறது. அப்போ மொத்த மரங்கள், அப்ப இந்த 2ஐயும் நம்ம பெருக்க வேண்டும். 46 கூட 10 கொண்டு பெருக்குனா அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 460.
A showroom has 165 bicycle. Each bicycle cost ₹1,000. What is the total cost of all bicycles? ஒரு ஷோரூமில் 165 சைக்கிள்கள் உள்ளன. ஒவ்வொரு சைக்கிளின் விலை ₹1000 எனில் அனைத்து சைக்கிள்களின் மொத்த விலை என்ன? ஆப்ஷன் ஏ 6,15,000. ஆப்ஷன் பி 1,56,000. ஆப்ஷன் சி 1,65,000. ஆப்ஷன் டி 1 lakh. இப்போ 165 ஒரு ஷோரூம்ல மொத்தம் 165 சைக்கிள் இருக்குது. ஒரு சைக்கிளோட ரேட் வந்து ₹1000 எனில் மொத்த சைக்கிள்கள் விலை என்ன? அப்போ 165 கூட 1000 கொண்டு பெருக்கணும். அப்போ 165 கூட 3 ஜீரோவை நம்ம சேர்த்துக்கிடுதோம். இப்போ 1,65,000. The monthly salary of a man is 10,000. What is his annual income by salary? ஒரு மனிதனின் மாத சம்பளம் ₹10,000 எனில் அவரது ஆண்டு வருமானம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 12,000. ஆப்ஷன் பி 1,20,000. ஆப்ஷன் சி 12 லட்சம். ஆப்ஷன் சி 1 lakh. அப்போ ஒரு மனிதன் மாத சம்பளம் 10,000 எனில் அவரது ஆண்டு வருமானம், அப்போ ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாதங்கள் இருக்கிறது? 12 மாதங்கள் இருக்கிறது. அப்போ 12 மாசத்தை கூட இந்த 10,000 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிடுதோம். அப்போ 1,20,000. ஓகே, இப்ப இதுக்கான கொஸ்டின்ஸ் லிங்க் தமிழ் மீடியத்திலயும் இங்கிலீஷ் மீடியத்திலையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோடு பண்ணி அதுக்கான கொஸ்டின் ஆன்சரை எழுதிக்கலாம். அது கொஸ்டின் எழுதி அதுக்கான ஆன்சரை எழுதி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.